பேங்கிங் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. கேபிட்டல் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து எத்தனை வெவ்வேறு வடிவில் எழுதலாம்னு கேட்குறாங்க. நம்ம ப்ரீவியஸா பார்த்த கொஸ்டின்ல ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அதுல இருக்கிற வேர்டு அதாவது ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுக்கு லெட்டர் வச்சு எத்தனை வெவ்வேறு வடிவில் எழுதலாம் இல்லை வரிசைப்படுத்தலாம்னு கேட்பாங்க. ஆனா இங்க என்னங்கிறாங்க, உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து, உயிரெழுத்துனா வவ்வல்னு அர்த்தம். ஸோ வவ்வலை சேர்த்து எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதலாம் இல்லை வரிசைப்படுத்தலாம்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் சம்ஸ்னால எப்படி குயிக்காக சால்வ் பண்ணிட்டு போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026 ஆண்டு வரக்கூடிய எஸ்எஸ்சி மற்றும் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல கேபிட்டல் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து எத்தனை வெவ்வேறு வடிவில் எழுதலாம்னு கேட்குறாங்க. ஸோ உயிரெழுத்துன்னு சொல்றாங்க. உயிரெழுத்து அப்படிங்கிறது வவல்ஸ். அப்போ கவுண்ட் பண்ணுங்க, 1 2 3 இருக்குது. அப்போ 3 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் வகுத்தல்ல ஏதாவது வந்த உயிரெழுத்து ரிப்பீட் ஆகுது பாருங்க, ஏ மட்டும் 2 டைம் இருக்குது. அப்போ வகுத்தல்ல 2 ஃபேக்டோரியல் சீக்வல் டு 3 ஃபேக்டோரியல்னா 3 ரிவேர்சல் 1 வரைக்கும், 3 × 2 × 1 வகுத்தல் 2 ஃபேக்டோரியல் 2 ரிவேர்சல் 1 வரைக்கும், 2 × 1. ஸோ இந்த 2 × 1 2 × 1 அப்போ கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும், 3 மட்டும் இருக்கும். ஸோ அதை வச்சுக்கோங்க. இது ஒரு பார்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது உயிரெழுத்து நம்ம எடுத்துட்டோம், வவல்ஸ் எடுத்துட்டோம். அடுத்து என்னன்னா கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் எத்தனை பாருங்க, 1 2 3 4 இருக்குது. மொத்தம் 4 இருக்குது. 4 பிளஸ் 4 பிளஸ் நீங்க எத்தனை உயிரெழுத்து இருந்தாலும் சரி அது தனியாவே ஒரு பாட்டா நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா, எத்தனை உயிரெழுத்துனா ஒரு பாட்டா எடுக்கணும். அப்போ 4 பிளஸ் 1 சீக்வல் டு 5 ஃபேக்டோரியல். சரிங்களா, 5 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல் 5 டிவைஸ் வரைக்கும் எழுதுங்க. 5 × 4 × 3 × 2 × 1. ஸோ அப்படி பெருக்கணுமா 120 வருது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்க, வவல்ஸுக்கு 3 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 3 × இந்த 120 பெருக்கணுமா 360. ஸோ அப்போ கேபிட்டல் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து மொத்தம் 360 வெவ்வேறு வரிகளில் வரிசைப்படுத்தலாம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி தான் பாருங்க, டாட்டர் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து எத்தனை வெவ்வேறு வரியில் ஒழுங்குபடுத்தலாம் கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட் போடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வவல்ஸ் தனியாக ஒரு பாட்டு எடுத்துக்காங்க. சரிங்களா, அடுத்தது கான்ஸ்டன்ட் ஒரு பாட்டை எடுத்துக்கணும். கான்ஸ்டன்ட் ஒரு பாட்டை எடுத்து அது கூட 1 ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா, அதாவது நம்ம வவல் தனியாக ஒரு பாட்டை எடுத்ததுக்கோசரம் நம்ம 1 ஆட் பண்ணிக்கணும்.